ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது தமிழக மக்களுக்கு வெளியாகிருக்குங்க. வெளியான இந்த பிரேக்கிங் நியூஸ் தான் இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ வாங்க என்ன நியூஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது பள்ளியில் ரொம்ப முக்கியமான திட்டமாக இருக்குது. ஏன்னா பல ஏழை மாணவர்கள் வயிறார சாப்பிடுவதற்கோ படிக்கிறதற்கோ ஏதுவாக இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த திட்டத்தில் தரமான உணவு கொடுக்கப்பட்டதா அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது கண்டிப்பாக தரமான உணவு கொடுக்கப்படலை. அதனால் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் கஷ்டத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ புதிய அரசு அமைந்திருக்குல்ல, இந்த அரசு புதுசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. அதுவும் இப்போ பள்ளியில் காலை மதியம் இந்த மாதிரி உணவு திட்டத்தில் பெரிய மாற்றத்தை விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்காங்க. அதாவது சிஎம் விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான பிளானை கையில் எடுத்திருக்காங்க. அந்த பிளான் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு. ஸோ அப்படி என்ன பிளான் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன பிளான் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ விஜய் அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய பிளானை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறல, இது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, என்ன பிளான் கையில் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் சத்துணவு சாப்பிடக்கூடிய மாணவர்கள் இருக்காங்கல்ல, அந்த மாணவர்கள் அத்தனை பேருக்கும் வாரம் ஒரு நாள் சிக்கன் பிரியாணி வழங்குவது குறித்து முதல்வர் விஜயிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாட்டு பள்ளி கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் சில தாள்களை தெரிவித்துள்ளார். ஆக்சுவலி பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தில் வாரத்தில் ஒரு நாள் சிக்கன் பிரியாணி மாதிரி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் விஜய்க்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறதாக முக்கிய செய்தியானது கசிந்திருக்கு. இந்நிலையில தான் இந்த விவகாரத்தில் முதல்வர் விஜயின் நிலைப்பாடு என்னென்ன மாற்றங்களுக்கு அரசு தயாராகி வருகிறது என்பதை பற்றிய முக்கிய தாள்கள்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க என்னங்கிற வெளியான தாள்களை பார்க்கலாம். சென்னையில் நேற்று 80க்கும் அதிகமான ஆசிரியர் சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகளோடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது அமைச்சர் ராஜ்மோகன் தமிழக அரசு பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தின் கீழ் வாரம் ஒரு நாள் பிரியாணி வழங்குவது பற்றி பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார். இது பற்றி அமைச்சர் ராஜ்மோகன் கூறினது என்னங்கிறத தெளிவாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கட்சியும் ஆட்சிக்கு வந்த பிறகு பள்ளியின் மதிய உணவு திட்டத்தை தங்களது சொந்த விருப்பத்தில் மேம்படுத்தி உள்ளனர். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை காமராஜர் அறிமுகம் செய்தார். ஊட்டச்சத்து திட்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்தார். முட்டை வழங்கக்கூடிய திட்டத்தை கருணாநிதி கொண்டு வந்தார். ஸோ வாரத்தில் அனைத்து நாட்களும் முட்டை வழங்கக்கூடிய திட்டத்தை ஜெயலலிதா அமுல்படுத்தினார். அதன்படி இப்போ அரசு பள்ளிகளில் வாரத்தில் ஒரு நாள் சிக்கன் பிரியாணி வழங்கக்கூடியதாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு திட்டத்தை இப்போ அவர் கொண்டு வருவதற்கு பரிசீலனித்திருப்பதாக அவரே கூறியிருக்கிறார். இது தொடர்பாக முதல்வர் விஜயிடமும் பரிந்துரைக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இது பல துறைகள் சம்பந்தப்பட்டது. ஸோ முதல்வர் பரிசீலனை செய்வதாக தெரிவித்திருக்கிறார் என்று அவரே கூறியிருக்கிறார். இதன் மூலம் முதல்வர் விஜய் ஒப்புதல் வழங்கக்கூடிய பட்சத்தில் தமிழக அரசு பள்ளிகளில் வாரத்தில் ஒரு நாள் சிக்கன் பிரியாணி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படும். இந்நிலையில தான் தற்போது முதல்வர் விஜயின் நிலைப்பாடு என்ன என்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கு. அதாவது தற்போது அரசு பள்ளிகளில் மதிய உணவுக்கு ஒருவரும் காலை உணவுக்கு ஒருவரும் சமைக்கிறாங்களா, அதாவது மதிய உணவுக்கு ஒருவரும் காலை உணவுக்கு ஒருவரும் சமைக்கிறாங்களா? இதில் மதிய உணவு திட்டம் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை துறையால் செயல்படுத்தப்பட்டு வருது. இதனால் பிரியாணி வழங்குவது தொடர்பான எந்த முடிவும் அந்த துறையை சார்ந்தே எடுக்க முடியும் என்பது தெரிய வந்திருக்கு. அது மட்டுமின்றி காலை உணவு பணியையும் மதிய உணவு சமைக்கக்கூடிய ஊழியரிடம் வழங்கி அவர்களின் பணி முறைப்படுவது பற்றியும் அரசு ஆலோசித்து வருவது தெரிய வந்திருக்கு. மேலும் முதல்வர் விஜய் தனது ஆட்சியில் மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் உறுதியாக இருக்கிறார். இதனால் விரைவில் தமிழக அரசு பள்ளிகளில் வாரம் ஒரு நாள் பிரியாணி வழங்கக்கூடிய திட்டத்துக்கு முதல்வர் விஜய் ஒப்புதல் வழங்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த பிரியாணி மட்டுமின்றி இன்னும் சில கோரிக்கைகள் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கு. அதாவது கடந்த செப்டம்பர் மாத நிலவரப்படி தமிழ்நாட்டில் 1 முதல் 8ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களில் 32 லட்சம் பேர் காலை உணவு திட்டத்தில் பயன்பெற்று வராங்க.
மதிய உணவு திட்டத்தில் 1 முதல் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் என்று மொத்தம் 40 லட்சம் பேர் பயன்பெற்று வராங்க. இந்நிலையில தான் மதிய உணவு திட்டத்தை 10ஆம் வகுப்பிலிருந்து +1 +2 மாணவ மாணவிகளுக்கு விரிவாக்க செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலம் வைத்து வரப்படுகிறது. இதன் மூலம் கூடுதலாக 8 லட்சம் மாணவர்கள் மதிய உணவு திட்டத்தில் பலன் பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. இது பற்றி முதல்வர் விஜய் பரிசீலனை செய்வதாக தாள்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி முந்தைய திமுக ஆட்சியில் காலை உணவுக்காக மாணவர் ஒருவருக்கு 15 ஒதுக்கப்படுகிறது. இதில் ரவை உப்புமா, கோதுமை உப்புமா வழங்கப்படக்கூடிய நிலையில் அதன் மெனுவையும் மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் தமிழக அரசு திட்டமிட்டு வருவதாக தாள்கள் வெளியாகி இருக்கு. ஸோ இப்போ இதுதான் சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் உங்களுடைய மாணவர்களுக்கு என்ன மாதிரியான உணவு கொடுத்தா கரெக்டாக இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது வீடியோ பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் மாணவர்களாக ஸ்கூலில் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு என்ன உணவு கொடுத்தா கரெக்டாக இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நிறைய ஏழை எளியவர்கள் உணவுக்காகவே ஸ்கூலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்படி போகக்கூடிய சூழ்நிலையில் அவங்க உணவுக்காக போய் கடைசியாக கல்வி மேலே இன்ட்ரெஸ்ட் கல்வியில் நல்லா பயின்று நல்ல மதிப்பெண் எடுத்து இப்போ நல்ல நிலைக்கு இருக்கிறாங்க. ஸோ பெரிய பெரிய உயர் அதிகாரிகிட்டலாம் போய் நீங்கள் எங்கே படிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனதுக்கு காரணமே இந்த மதிய உணவு திட்டம்தான். அதனால் இந்த திட்டம் காமராஜர் காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப சிறப்பான முறையில் தான் செயல்பட்டு வருது. ஆனால் தரமான உணவு கொடுக்கப்படுதா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆனால் அந்த கேள்விக்கு இனி நல்ல பதில் வரணும் அப்படிங்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் அதுக்காக நிறைய விஷயங்களை பார்த்து செய்துட்டு வராரு. இப்போலாம் தரமான உணவு கொடுக்கப்படுது, உறுதி செய்யப்படுது. ஸோ அந்த வகையில் தான் இந்த சிக்கன் பிரியாணி ஆஃபர் இப்போ வெளியாகிருக்கு. ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இந்த தகவல்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதில் கேட்டதுக்கேற்ப வாரத்தில் ஒரு முறை சிக்கன் பிரியாணி போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அது என்ஜாயபிளாக இருக்குமா இல்லை இருக்காதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் இந்த முக்கியமான தகவல்களை தெரிஞ்சு கண்டிப்பாக பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.